Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة ما لم يفرقها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இதை கேட்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நமது ஹஸரத் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க, மேலும் இந்த பகுதி நிர்வாக மக்களுடைய ஆசைக்கு இணங்க, மேலும் தாய்மார்களாகிய தங்களுடைய நியத்துகளுக்கு ஏற்றவாறு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்தானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழ் அனைத்தும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை, நல்லதை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நல்லுதவி வழங்குவது, இதுவே அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் நம்மை பொரிந்து கொண்டான் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய ஒரு அடையாளம். ஏன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மாமின் கௌமின், ஒரு கூட்டம் ஒரு பள்ளிவாசலில் அல்லது ஒரு இடத்துல ஒரு மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்து எதுக்கூறும் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறுவார்களோ, அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வார்களோ, அதாவது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய விஷயங்களை அந்த கூட்டம் தங்களுக்கிடையில் பரிமாறிக்கொண்டால், முதாக்கரா செய்து கொண்டால், தங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தி கொண்டால், அல்லாஹ் அந்த கூட்டத்தினருக்கு வழங்கக்கூடிய பரிசு என்ன? நிச்சயமாக அந்த கூட்டத்தினர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய நாம் எல்லாருமே மனசை நாம் ராகத்தாக வைத்துக்கொள்வோம், மிக ஓர்மையாக வைத்துக்கொள்வோம். எந்தளவு ஓர்மையாக இந்த சபையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்கிறோமோ, அந்தளவு அல்லாஹ்வுடைய சக்கீனா என்று சொல்லக்கூடிய நிம்மதி நமக்கு கிடைக்கிறது. அன்ஸலல்லாஹு அலைஹிமுஷ் ஸக்கீனா, அல்லாஹ் அவங்க மேலே ஸக்கீனா என்னும் மன அமைதியை, மனசுக்கு ராகத்தை அல்லாஹ் அருளுகிறான், மேலும் ரஹ்மத்தை பொழிகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரிலா என்னும் திருப்தியை நமக்கு பரிசாக தருகிறான். எனவே அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நாம் வந்து கலந்து கொள்ளும் காலமெல்லாம் எந்த விதமான ஒரு மாற்று எண்ணங்கள் இல்லாமல் இஹ்லாஸான அடிப்படையில், மன தூய்மையான முறையில் மிக கவனமாக கலந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அதே மாதிரி இன்று நாம் வந்துட்டோம், அடுத்த நாள் விட்டுட்டோம் என்றும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இடைவிடாமல் நாம் இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ளும்போது ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையை நாம் அடைந்து கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடிய, வந்து சொல்லக்கூடிய, வந்து கேட்டு பயன்பெறக்கூடிய நிச்சயமாக பாக்கியங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நோன்பு என்ற அடிப்படையில், இந்த ரமலானுடைய விஷயமாக நோன்பு என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். நோன்புனா என்ன?
நோன்புக்கு அரபியில் சௌம் என்பதாக சொல்லப்படும். சௌம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுத்து கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். சௌம்னா என்னமா அர்த்தம்? தடுத்து கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். என்னமா தடுத்து கொள்ளுதல்? எதை தடுத்து கொள்ளுதல்? காலையில் நாம் சஹர் சாப்பிட்டதிலிருந்து, இப்போ காலையில் நம்ம சஹர் சாப்பிடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது. சஹர் சாப்பிடாமல் நீங்கள் விடி நோன்பு வச்சிடாதீங்க. நிச்சயமாக அதாவது பசி இல்லை, நான் நியத்து வச்சிடுறேன் அப்படின்னு யாரும் நியத்து வச்சிட வேணாம். ஏனென்றால் சஹருடைய உணவு கொஞ்சமாவது நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பரக்கத்தான உணவு சஹருடைய உணவு. அது சாதாரணமாக தயிர் சோறாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது நம்ம என்ன உணவு சமைச்சு வச்சுருக்கிறோமோ அந்த உணவு எந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவு கொஞ்சோன்னு நாம் எடுத்துக்கிறணும். முடியலாட்டி இல்லை நல்ல நிரப்பமாக சாப்பிட்டு கொள்ளலாம். அன்பானவர்களே, இப்போ சஹருடைய உணவு அது பரக்கத்தான உணவு. அந்த சஹருனுடைய அந்த உணவை சாப்பிட்டதிலிருந்து திரும்ப மாலையில் நாம் நோன்பு திறக்கிற வரைக்கும் சில விஷயங்களை நாம் தடுத்துக்கொள்வது. உதாரணமாக சாப்பிடுவது, குடிப்பது, இது போன்ற விஷயங்களை நாம் தடுத்துக்கொள்வது. அதே மாதிரி மனோ இச்சைகளை பூர்த்தி செய்வது, நிச்சயமாக மனோ இச்சைகளை நாம் நிறைவேற்றுவது, இதையும் நாம் தவிர்த்து கொள்வது. மனோ இச்சைகளிலிருந்து எதுவெல்லாம் மனோ இச்சைகள் என்பதாக கட்டுப்படுமோ, அதாவது கெட்ட ஆசாபாசங்களிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து, அதே மாதிரி சாப்பிடுவது, குடிப்பது போன்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் நம்மை தடுத்து கொள்வது தான் நோன்பாக இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது. மாலம் யுஹ்ரிகுஹா, அந்த கேடயத்தை உடைக்காமல் இருக்கும் காலமெல்லாம். கேடயம்னா என்னம்மா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேடயம்னா என்னம்மா? ஒரு இடத்துல கலவரம் வருதுன்னு சொன்னால் போலீஸ், அதாவது காவல் அதிகாரிகள் எல்லாம் கையில் ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு தடுப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்குத்தான் கேடயம் என்பதாக சொல்லுவாங்க. அது இரும்பில் இருக்கும், மரக்கட்டையில் இருக்கும், கண்ணாடியில் இருக்கும், அதே மாதிரி தகரத்தில் இருக்கும். ஏதாவது ஒரு அடிப்படையில் எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக எந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோமோ அது கேடயமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து, ஷைத்தானுடைய கெட்ட செயல்பாடுகளிலிருந்து, ஷைத்தான் நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களிலிருந்து நாம் நம்மை தடுத்து கொள்ளும் கேடயம்தான் இந்த நோன்பாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த கேடயத்தை நாம் உடைத்து விடக்கூடாது. இந்த நோன்பினுடைய அந்த பாதுகாப்பு கவசத்தை நாம் உடைத்து விடக்கூடாது, நொறுக்கி விடக்கூடாது. இந்த கேடயத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை நான் பின்னால் சொல்வேன். அன்பான தாய்மார்களே, அப்போ நோன்புனா என்னம்மா? நோன்புனா காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹுக்காக எதையும் சாப்பிடாம, குடிக்காம, கெட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் நாம் நம்மை தடுத்து கொள்வதற்குத்தான் நிச்சயமாக நோன்பு என்பதாக சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை நாடியும் இஹ்லாஸான முறையில் நோன்பு வைப்பாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமான வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமலானுடைய இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நின்று தொழுவாங்களோ, தராவிஹி தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இது மாதிரி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அன்பான தாய்மார்களே, எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நாம் நோன்பு வைப்பதோடு இரவு நேரங்களிலையும் தராவீஹ் போன்ற தொழுகைகளை, அந்த ரக்காத்துகளை முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தருகிறான் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான், ஷஹ்ரு ரமலான், அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் ஷரீஃப் இறக்கி வைக்கப்பட்டுச்சு. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்டது? கண்டிப்பாக இதில் நேர்வழி இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது.
உங்களுடைய உடலுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஷிஃபாவை பெற்று தரக்கூடிய பாக்கியம் இந்த குர்ஆன் ஷெரீஃபில் இருக்கிறது. இப்படிப்பட்ட குர்ஆன் ஷெரீஃப் இந்த ரமலானில் தான் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். ஏன் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ ரமலானில் பகல் நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக குர்ஆன் ஷெரீஃப் ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வீட்டு வேலைகள் போக, நம்மளுடைய வீட்டு காரியங்களை நாம் வேகமாக கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து வைத்துவிட்டு, வீட்டு காரியங்களை நாம் நிறைவேற்றி வைத்துவிட்டு, நாம் அந்த நோன்புடைய நேரங்களில் குர்ஆன் ஷெரீஃப் ஓதுவது, திக்ர் செய்வது, இது மாதிரியான காரியங்களை நாம் ஈடுபடும் போது கண்டிப்பாக அல்லாஹ் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான், உள்ளத்திற்கு நிம்மதியை தருகிறான். அன்பான தாய்மார்களே, 2 விஷயங்களில் அல்லாஹ்வுடைய ஷிஃபா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அதாவது நோய் நிவாரணம், அவன் தரக்கூடிய நிவாரணம் நமக்கு இருக்கிறது. என்னென்ன விஷயம்? ஒரு நோன்பு ஷிஃபா, ஃபீஹி ஷிஃபா. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, நோன்புல உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க. அஸ்ஸௌமு ஷிஹா, அதாவது நோன்பு என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற்று தரும் என்பதாக சொல்லுவாங்க. அன்பானவர்களே, அப்போ நோன்பு வச்சிருக்கிறோம், குர்ஆன் ஷெரீஃபும் ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நமது உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகிறான், உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தருகிறான். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. உடல் ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய அமல்கள் செய்யலாம். உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நமது செயல்பாடுகள் பரிசுத்தமாக இருக்கும். அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நிறைய நம்ம கேட்போம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை நம்ம கேட்போம். அப்போ உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு இந்த நோன்பும் குர்ஆன் ஷெரீஃபும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக அதிகமாக குர்ஆன் ஷெரீஃப் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாகவும் உருவாகிவிட வேண்டும். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் அந்த மாதத்தில் உயிரோடு இருப்பீங்களோ நோன்பு வச்சுக்கோங்க. வமன் கான மரீலன் அவ் அலஹ சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், யார் நோயாளிகளாக இருக்கிறீங்களோ, ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்களோ, அவங்க இன்னொரு நாளில் கலா செஞ்சு கொள்ளலாம், எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யூஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பான தாய்மார்களே, இப்போ நாம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், பகல் பூரா சாப்பிடாமல் இருக்கிறோம், ஆனால் நைட்டில் நம்ம சாப்பிட்டு கொள்ளுகிறோம். அப்போ பகல் பூரா சாப்பிடாமல் இருப்பதோட நோக்கம் என்ன? அன்பான தாய்மார்கள், 2 விஷயங்கள் இங்கே அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். பகல் பூரா எல்லாரும் சாப்பிடுகிறாங்க, காலை சாப்பாடு சாப்பிட்றாங்க, மதிய சாப்பாடு சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறாங்க, அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இப்படி பகல் பூரா சாப்பிடக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கும் நேரத்தில் நீங்கள் சாப்பிடாம இருங்க. இது நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பலை, இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய லேசை விரும்புகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எல்லோரும் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடாம இருங்க. அதே மாதிரி எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் விழிச்சிருந்து தொழுங்க, வணக்கத்தில் ஈடுபடுங்க. இரவில் நிச்சயமாக இரவு நேரத்தில் நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி நிச்சயம் நாம் சாப்பிடலாம், இரவு வணக்கங்களில் ஈடுபடலாம். இதுக்கு அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். இதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை, ஒரு ஹிக்மத்துகளை, ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். பகலில் நோன்பிருந்து இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்கி நம்ம அல்லாஹ்வுக்காக நாம் செயல்படக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் அடைந்து கொள்கிறோம். அன்பான தாய்மார்களே, அப்போ நோன்புக்கக்கூடிய இந்த காலங்களில் கண்டிப்பாக நாம் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிறைய அமல்களில் ஈடுபட வேண்டும். பாவமான விஷயங்கள் எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ரஹீம அன்ஃபுர் ரஜலி, ஒரு மனிதன் நாசமாகிவிட்டான், தஹல் அலைஹி ரமலான், ரமலான் அவனிடத்தில் வந்தது, ரமலான் மாதத்தில் அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் சும்மன் சல்ல, பிறகு அந்த ரமலான் ஆகிறது என்ன செஞ்சிருச்சு, அவனை விட்டும் போய்விட்டது. கபல யூஃபர லஹு, அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முன்னாடியே. ஒருவன் ரமலான் மாதத்தில் உயிரோடு இருந்து நோன்பு வைக்காமல், குர்ஆன் ஷெரீஃப் ஓதாமல், அல்லது வணக்கங்களில் ஈடுபடாமல், நிச்சயமாக யார் இந்த ரமலானை வெறுமனை கழித்தார்களோ,
அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தடை செய்வதோடு கண்டிப்பாக தன்னுடைய அருள் பாக்கியங்கள் கொடுப்பதை நிறுத்திக் கொள்வதோடு அந்த ரமலான் அது பாக்கியமற்ற ரமலானாக அவர்களை விட்டும் பிரிந்து விடுகிறது. எனவே இந்த ரமலானில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த விஷயத்தை கொண்டும் இந்த ரமலான் பாக்கியமில்லாத ரமலானாக நமக்கு உருவாகிவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, லைஸ லஹு மின் ஸியாமிஹி, அந்த நோன்பாளிகளுக்கு கிடையாது இல்லல் ஜூ, பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் பாக்கியம் கிடையாது. பசித்திருந்த அந்த நிலை மட்டும்தான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். மற்றபடி எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது. நோன்பாளிகளில் எத்தனையோ பேருக்கு நன்மையே கிடைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு உப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல ஷஹர், அதாவது இரவு நேரத்தில் விழித்திருந்ததை தவிர வேறு எந்த பாக்கியமும் சில இரவில் வணங்கக்கூடியவர்களுக்கு கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்பான தாய்மார்களே, அப்போ நோன்பு நோற்பதும் மன ஓர்மையோடு நோக்கணும், இரவில் நாம் தொழுவதும் மன ஓர்மையோடு தொழுகணும். இந்த நோன்பும் தொழுகையும் நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தர வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இந்த நேர காலங்கள், ரமலானுடைய நேரங்கள் நம்மை விட்டும் போய்விட்டது என்று சொன்னால் அன்பான தாய்மார்களே, நாம் பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, அப்போ இந்த நோன்புடைய காலங்களை நிச்சயமாக நாம் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தணுமா? குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, துஆக்கள் செய்வது, இது மாதிரி நல்ல நல்ல காரியங்களை நாம் பயன்படுத்தி நோன்பை பலனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, இப்போ நோன்புனா என்னம்மா? ஆமாம் சொல்லுங்களேன், நோன்புனா என்னம்மா? தடுத்து கொள்ளுதல். நோன்புனா என்னம்மா? தடுத்து கொள்ளுதல். இப்போ நோன்பு தடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த கடமை என்னம்மா? அது எப்படி விளங்கிக்கிறோம்? நிச்சயமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா தங்களுடைய விதாயத்துல் ஹிதாயா போன்ற அவர்களுடைய கிதாபில் சொல்லி காட்டுவாங்க, நோன்புங்கிறது வெறுமனே காலையில் சாப்பிட்டுட்டு சஹர் செஞ்சுட்டு மாலை வரைக்கும் பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல. நோன்பு என்பது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யணுமா? நோன்பு இருக்க வேண்டும் என்பதாக கஸாலி ரஹ்மஹுல்லா சொல்லுவாங்க. அந்த உடலில் உள்ள உறுப்புகளை கஸாலி இமாம் அவங்க 7 வகையாக பிரிப்பாங்க. எத்தனை வகையாக பிரிப்பாங்கம்மா? 7 வகையாக பிரிப்பாங்க. ஒன்றாவது கண். ஒன்றாவது என்னம்மா? கண். ரெண்டாவது காது. ரெண்டாவது என்னம்மா? நாம் கேட்கக்கூடிய காது. மூணாவது நாக்கு. நாலாவது 2 கைகள். அஞ்சாவது 2 கால்கள். ஆறாவது நம்மளுடைய வயிறு. ஏழாவது உள்ளம். ஏழாவது என்னம்மா? உள்ளம். சொல்லுங்கம்மா. ஒன்றாவது என்னம்மா? கண். ரெண்டாவது என்னம்மா? காது. மூணாவது என்னம்மா? நாவு, நம்ம நாக்கு. நாலாவது என்னம்மா? நம்மளுடைய கைகள். அஞ்சாவது என்னம்மா? நம்மளுடைய கால்கள். ஆறாவது என்னம்மா? நம்மளுடைய வயிறு. ஏழாவது என்னம்மா? நம்மளுடைய உள்ளம். இந்த 7ம் நோன்பு இருந்தால்தான் நம்ம நோன்பு கூடும். இந்த 7ம் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்புன்னு சொன்னால் வெறுமனே பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல. நமது உடல் உறுப்புகளில் இந்த 7க்கும் நோன்பு உண்டு. இந்த 7ம் நோன்பு இருக்க வேண்டும். ஒன்றாவது கண்ணு நோன்பு இருக்கணும். கண்ணுக்கு நோன்பு என்னம்மா? நிச்சயமாக கண்ணை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல் ஐன் நிஅமத்து மினல்லாஹ். கண் என்பது அல்லாஹ்வுடைய அருள் கொடையில் பெரிய பேர் அருள் கொடை. கண் பார்வை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் கண்ணினுடைய பாக்கியம் என்ன என்பது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, ஐநானி லா தமஸ்ஸமுஹுமன் நாரு. 2 கண்கள் இருக்கிறது. 2 கண்கள் இருக்கிறது. அந்த 2 கண்களை நரக நெருப்பு தொடாது. நிச்சயமாக அந்த 2 கண்கள் என்னென்னமா? ஒன்றாவது ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண். அல்லாஹ்வை நினைச்சு அழுகணும். தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பேசி பாருங்களேன், உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அல்லாஹ் நான் இதை செஞ்சிட்டேன், அல்லாஹ் நான் இதை பேசிட்டேன், அல்லாஹ் நான் இன்னும் கெடுதி பண்ணிட்டேன். தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் அல்லாஹ்ட்ட பேசி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அப்படி அல்லாஹ்வை பயந்து நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஓடினால் அந்த கண்ணை நரக நெருப்பு தொடாது. நரக நெருப்பு தொடாது. யார் சொன்னதுமா? சொன்னது யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ 2 கண்கள். முதல் கண் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண்.
ரெண்டாவது கண் பாத்த தஹருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கண் விழித்த கண். அல்லாஹ்வுடைய பாதையில் இப்போ தொழுகைக்கு வர்றீங்க, நைட்டில் தராவிஹ் தொழுகை வர்றீங்க, 9 மணி 10 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறீங்க. இந்த கண்ணை கண்டிப்பாக நம்மளுடைய இந்த கண் இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த இந்த கண்ணை கண்டிப்பாக நரக நெருப்பு தொடாது, நரகம் தீண்டார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. அன்பான தாய்மார்களே, அப்போ இரவுல கண் விழித்திருந்த கண், அல்லாஹ்வுடைய பாதையில் கண் விழித்திருந்த கண். அல்லாஹ்வுடைய பாதையில் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. போரில் அது மாதிரி தீனுடைய காரியங்களில் தீனுக்காக கண் விழித்திருந்த அந்த கண்களை நிச்சயமாக நரக நெருப்பு தொடாது. எனவே அன்பான தாய்மார்களே, இந்த கண்களை நல்வழிகளில் பயன்படுத்த வேண்டும். கண்களை நாம் நல்ல விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், உஜூஹுன் யௌமைதின் நாதிரா. அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெண்மணி என்ன பயான் கேட்டிருக்கிறீங்க. மஹ்ஷர் மைதானத்தை பற்றி தனியாக ஒரு நாள் பயான் பண்ணுவோம். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மறுமை நாளில் சில முகங்கள் எல்லாம் பிரகாசமாக செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா. அதே மாதிரி அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். அன்பான தாய்மார்களே, நமது இந்த கண், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்ணாக மாற வேண்டும், அல்லாஹ்வை பார்த்து ரசிக்கக்கூடிய கண்ணாக மாற வேண்டும். நிச்சயமாக எந்த கண் இந்த உலகத்திலே ஆபாசமான வீடியோக்களை பார்த்ததோ, எந்த கண் தவறான காட்சிகளை பார்த்ததோ, எந்த கண் தவறான விஷயங்களை பார்த்ததோ, கண்டிப்பாக அந்த கண் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ்வை நாளை கியாமத்து நாளில் பார்க்க முடியாது. அந்த கண் இருக்கிற முகம் இருண்டு போய்விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, அப்போ இந்த கண்ணினால் தவறான விஷயங்களை பார்ப்பதை விட்டும், தவறான பார்வைகளை விட்டும் நாம் இந்த கண்ணை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். தவறான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் இந்த கண்ணை பாதுகாத்து கொள்வதுதான் கண்களுடைய நோன்பு. அன்பான தாய்மார்களே, எல்லோருடையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது, அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது, எல்லோருடையுமே இருக்கிறது. இப்போ நம்ம தனியாக டிவிலாம் பார்க்க வேண்டியதில்லை. நோன்பு வச்சிருக்கிறோம், படுத்திருக்கிறோம், நோன்பாளியுடைய தூக்கமும் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்றுத்தரும். படுத்தா தூங்கிடணும். தூக்க வல்லே என்பதற்காக நாம் செல்ஃபோன்களில் இன்ஸ்டாகிராம், அது மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது மாதிரி என்னென்ன பொழுதுபோக்கு தளங்கள் இருக்கிறதோ, பொழுதுபோக்கு சேனல்கள் இருக்கிறதோ, அந்த பொழுதுபோக்கு சேனல்களை நாம் போட்டு பார்த்து கொண்டிருந்தால், இந்த கண்ணால் பார்த்து கொண்டிருந்தால், அப்போ நோன்பு கண்டிப்பாக முழுமை பெறாது என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அன்பான தாய்மார்களே, அப்போ நாம் இந்த ரமலான் மாதத்தில் வாட்ஸ்அப் பார்ப்பதை விட்டும், வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஆனால் அதில் வரக்கூடிய வீடியோக்கள் தவறான வீடியோக்கள், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய தவறான வீடியோக்கள், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய தவறான வீடியோக்கள், ஷேர் சேட்டில் வரக்கூடிய தவறான வீடியோக்கள், இதெல்லாம் அஜத்துக்கு எப்படி தெரியும்? ஏமா அதாவது நம்ம எல்லாரும் அந்த செல்ஃபோனில் பார்த்துருக்குறோம், அதாவது ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பாக இந்த ரமலானில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிட வேண்டும். எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறாங்க, இந்த ரமலானுக்காகவே பட்டன் ஃபோன் வாங்கிக்கிறாங்க. பட்டன் ஃபோன் நிறைய நல்லடியார்கள். ஒரு ஆலிம் பெருமகனார் அவர் சொல்லும்போது சொல்லுவார், அஜர்த்துங்க நான் என்ன செஞ்சிட்டேன், பட்டன் ஃபோன் ரமலானுக்கு மட்டும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் உபயோகிக்கக்கூடாது, நான் பட்டன் ஃபோனுக்கு மாறிட்டேன் என்பதாக சொல்லி, ஏன் என்பதாக கேட்கும்போது நம்ம அறியாமல் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்திடலாம், ஏதாவது ஒரு தவறானதை பார்த்திடலாம். எனவே குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். எனவே நான் இந்த ஃபோனை விட்டு நான் பட்டன் சாரா ஃபோனுக்கு நான் மாறிட்டேன் என்பதாக அவங்க சொல்லும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. அன்பான தாய்மார்களே, எனவே நாம் இந்த நோன்புடைய காலங்களில் செல்போனில் கண்ட வீடியோக்களை பார்ப்பது, கண்ட காட்சிகளை பார்ப்பது, கண்ட பொழுதுபோக்கு அந்த காட்சிகளை பார்த்து ரசிப்பது, இது மாதிரி நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த கண்ணின் நோன்பு முறிந்துவிடும். கண்ணு நோன்பு இருக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கண் குர்ஆனை பார்க்க வேண்டும், இந்த கண் பாடங்களை பார்க்க வேண்டும், இந்த கண் நிச்சயமாக நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். இந்த கண்ணினால் நல்ல விஷயங்களை பார்ப்பது நோன்பை பரிபூர்ணமாக்கும். மேலே ஒரு ஹதீஸ் சொன்னேன் அல்லவா, நோன்பு ஒரு கேடயம், அந்த கேடயத்தை முறிக்காமல் இருக்கும் காலமெல்லாம். இந்த கண்ணினால் தவறானதை பார்க்கும்போது நோன்பு என்ற கேடயத்தை அது உடைத்து விடுகிறது.
அன்பானவர்களே, கண் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு விஷயம். அந்த கண்ணை நாம் நல்ல விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதாவது தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். உங்கள் கண்களினால் என்னென்ன மோசடி செய்கிறீங்களோ, உங்கள் கண்களினால் என்னென்ன தப்பான விஷயங்களை பார்க்குறீங்களோ, உங்கள் கண்களினால் என்னென்ன தவறுகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அதையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான். நிச்சயமாக உள்ளங்களில் மறைந்து கிடக்கக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் அறிகிறான். அப்போ ஏன் ரெண்டையும் அல்லாஹ் ஒப்பிட்டு கூறுகிறான் என்று சொன்னால், உள்ளம் கெட்டு போவதற்கு காரணம் இந்த கண். யார் ஒரு கெட்ட விஷயத்தை பார்க்குறாங்களோ அல்லாஹுடைய ஈமான் அவங்கள்ட்ட இருந்து மேலே போய் விடுகிறது, அவங்கள்ட்ட நீங்கி விடுகிறது. கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம விட்டும் ஒதுங்கி விடுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஐனானி தஸ்னியான், கண்களும் ஜினா செய்கிறது, கண்களும் விபச்சாரம் செய்கிறது. அப்போ கண்களுடைய விபச்சாரம் என்ன? அந்நதுரு இலாமா ஹர்ரமல்லாஹு இலை. நிச்சயமாக அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த ஒன்றின் பக்கம் நான் பார்ப்பது. அல்லாஹ் தடுத்தவைகளின் பக்கம் இந்த கண்ணினால் நாம் பார்ப்பது, இது கண்ணினுடைய ஜீனா. கெட்ட விஷயங்களை, தவறான விஷயங்களை, ஆபாசமான காட்சிகளை இந்த கண்களினால் பார்த்து ரசிப்பது, இது கண்ணினுடைய விபச்சாரம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, எனவே இந்த ரமலானில் குறிப்பாக இந்த கண்ணை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கெட்ட விஷயங்களை நாம் பார்த்து நம்மளுடைய நோன்பை வீணாக்கி விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்களாம், அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ பஸரி, அல்லாஹ் என் பார்வையில் பரக்கத் செய், என் பார்வையில் பரக்கச் செய். எதை பார்த்தாலும் அது நல்லதாக இருக்க வேண்டும், நல்லதைத்தான் நான் பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி வரக்கூடிய அந்த சஹாபி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை நான் பார்த்து விட்டேன், ஒரு பெண் என் கண்ணில் பட்டு விட்டாள், நான் என்ன செய்ய, இது என் மேல் என் குற்றமா அப்படின்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே உன் பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். திடீரென ஒரு பெண்ணின் மீது உன் பார்வை பட்டால் உன் பார்வையை நீ திரும்பிக்கொள். நீ மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தால், அந்த பெண் யார், அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், அவள் எங்கிருந்து வருகிறாள், அவள் எவ்வளவு அழகான ட்ரெஸ் உடுத்திருக்கிறாள் என்பதாக சொல்லி திரும்ப நீ பார்த்தால் அது தவறான ஒரு பார்வையாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். அன்பான தாய்மார்களே, நிச்சயமா நமது கண்களில் ஒரு அந்நிய ஆண் படுகிறான், ஒரு அந்நிய ஆணுடைய அழகு நம் கண்ணில் படுகிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று திரும்பிக் கொள்ள வேண்டும், பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், பார்வையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குல்லில் மூமினாத், ஈமானுள்ள பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிடுங்க, யகுலுன மின் அப்சாரிஹின், அவங்க கண்களை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும், கண்களை தாழ்த்தி கொள்ளட்டும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். நிச்சயமாக எல்லா தப்புக்கும் அடிப்படை இந்த பார்வைதான். அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும், ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும், தவறான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் பெண்களுக்கென்று தனியாக சொல்லுவான், ஆண்களுக்கும் தனியாக சொல்லுவான். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், ஆண்களுக்கு தனியாக அல்லாஹ் சொல்லுவான். நிச்சயமாக பெண்களுக்கு தனியாக அதாவது குறிப்பிட்டு சொல்லுவான். மூமினான பெண்களுக்கு நீங்க சொல்லிடுங்க, ஈமானுள்ள பெண்களுக்கு நீங்க சொல்லிடுங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்க சொல்லிடுங்க, ஈமானிய பெண்களுக்கு நீங்க சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களாகிய, இதை கேட்கக்கூடிய தாய்மார்களாகிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஈமானுள்ளவர்களாக ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இந்த நோன்புனுடைய 30 நாட்களும் இப்படி நாம பழகிடணும், கண்களை பக்குவப்படுத்தி பழகிடணும். இந்த ஒரு மாதம் கண்களை பக்குவப்படுத்தி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா மீதமுள்ள 11 மாதங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கண் நல்லதைத்தான் பார்க்கும். இந்த ஒரு மாதத்தில் இந்த கண்ணுக்கு நாம் பயிற்சி தரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நோன்புடைய காலங்களில் மற்ற காலங்கள் மாதிரியே வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், சேனல்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதாவது வீடியோ காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற நாளும் இந்த நோன்புடைய நாளும் நமக்கு ஒன்றாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அதாவது லைஸலஹு இல்லல் ஜூ, பசித்திருந்ததை தவிர வேறு எந்த பாக்கியமும் அவர்களுக்கு கிடையாது. பசித்திருந்ததை தவிர எந்த பாக்கியமும் அவங்களுக்கு கிடையாது, பசித்திருந்தது மட்டும்தான் மிச்சம். இப்படிப்பட்ட லிஸ்டில் நாம போயிடுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, எனவே இந்த நோன்புடைய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்களை பாதுகாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. ரெண்டாவது என்னமா காது. கண்ணுடைய விஷயம் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம், இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் போதும் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக காதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அன்பான தாய்மார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பைக்கில் ஒருத்தர் வர்றான், பேசி சிரிச்சுக்கிட்டே வர்றான். நேற்று பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தோம், அவனாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா அவனாக பேசி சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் காதில் ஒரு ஹெட்ஃபோன், வயர் கனெக்ஷன்லாம் கிடையாது, வயர் கனெக்ஷன் இல்லாமல் ஹெட்ஃபோன், அந்த ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சொல்லுவாங்க, அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு காதில் மாட்டிக்கிட்டு அவன் மாட்டு பேசி சிரிச்சுக்கிட்டே வர்றான். தானாக பேசி சிரிக்கிறான், யார்கிட்டயும் பேசி சிரிக்கிறான். ஆனால் வெளிக்காட்சி என்ன? அப்போ அந்த காதுகளுக்குள் ஒரு கருவியை பயன்படுத்தி அந்த காதுக்குள்ள காதாக நிச்சயமாக வெளியில் யாருக்கும் கேட்காம நாம் அந்த காதுக்குள்ள ஒரு கெட்ட கெட்ட விஷயங்களை நாம் கேட்பதை விட்டும் நாம் நமது காதை பாதுகாக்க வேண்டும். இதுதான் காதினுடைய நோன்பு. நமது காதுகள் நோன்பு இருக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, கண்கள் நோன்பு இருக்கணும் முதலாவது. இரண்டாவது, நமது காதுகள் நோன்பு இருக்க வேண்டும். காதுகளுடைய நோன்பு என்னம்மா? காதுகளுடைய நோன்பு என்னம்மா? கெட்ட விஷயங்களை கேட்காமல் இருப்பது காதுகளுடைய நோன்பு. கெட்ட விஷயங்கள், யாராவது தவறான வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது அந்த தவறான பேச்சுக்களை கேட்காமல் இருக்கணும். நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், தவறானதை பேசக்கூடாது, தவறானதை கேட்கக்கூடாது. வேணாம், இந்த விஷயம் வேணாம், வாங்க குர்ஆன் ஓதுவோம், வாங்க திக்ர் செய்வோம். இப்படி நமது நேர காலங்களை பயன்படுத்த வேண்டும். அன்பான தாய்மார்கள், அப்போ காதுகளை கெட்ட விஷயங்களை விட்டு காது என்பது என்னமா? காது என்பது மிக அற்புதமான ஒரு படைப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், புல் நபியை நீங்கள் சொல்லிடுங்க, ஹுவல்லதி அன்ஷாக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தை பிறந்த உடனே, தாயின் கருவறையிலிருந்து பிறந்த உடனே 3 உறுப்புகள் வேலை செய்யும். முதல்ல 3 விஷயங்கள் வேலை செய்யும். 3 விஷயங்கள் என்னென்ன? ஒன்றாவது காது, முதல்ல வேலை செய்யக்கூடியது அந்த குழந்தையினுடைய காது. ரெண்டாவது அந்த குழந்தையினுடைய கண்ணு. மூணாவது அந்த குழந்தையினுடைய உள்ளம். இந்த 3 வேலை செஞ்சால் தான் கைகாலெலாம் அசையும். அந்த குழந்தை கியா கியான்னு கத்தும். இந்த 3 வேலை செய்யலைன்னு வைங்களேன், காது கேட்கலன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த குழந்தை கத்தாது, அப்படியே அமைதியாக இருக்கும். அதனால பிடிச்சி தட்டுவாங்க, முதுகில் பிடிச்சி தட்டுவாங்க. அழுகாத குழந்தைய முதுகில் பிடிச்சி தட்டி எப்படியாவது கத்த வைப்பாங்க. அன்பான தாய்மார்களே, அப்போ காது கேட்கணும். காது என்பது நமது உடல் உறுப்புகளிலே முதல்ல வேலை செய்த ஒரு உறுப்பு அது. அல்லாஹ் இந்த காதை அற்புதமாக படைத்திருக்கிறான். பாருங்களேன், இந்த கண்ணை அல்லாஹ் தலையில் வச்சு படைச்சிருக்கிறான், காதையும் அல்லாஹ் தலையில் வச்சிருக்கிறான். இது முக்கியமானது, ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது. நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுவான், வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா கலீலம் மா தஷ்குரூன். காதை உங்களுக்கு கேட்கும் காதாக படைத்திருக்கிறேன், பார்வையை பார்க்கும் பார்வையாக படைத்திருக்கிறேன், உள்ளத்தை துடிப்புள்ள உள்ளமாக நான் படைத்திருக்கிறேன். நன்றி செய்ய வேண்டாமா? நன்றி செய்பவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எனவே அன்பான தாய்மார்களே, காதினுடைய நோன்பு தான் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். கெட்டதை கேட்காமல் இருப்பது, குறிப்பாக ரமலான் மாதத்தில், இந்த ரமலான் மாதம் 30 நாளும் கெட்டதை கேட்காமல் நாம் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் மற்ற 11 மாதங்களும் சரியாக இருந்து விடுவோம். அன்பான தாய்மார்களே, இந்த 30 நாட்களுமே ரமலான் முழுக்க நோன்பு வச்சிருக்கிறோம், ஆனால் கெட்ட பாடல்களை கேட்குறோம். நோன்பு வச்சிருக்கிறோம், கெட்ட விஷயங்களை காதில் கேட்குறோம், ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்குறோம், அல்லது ஹெட்ஃபோன் மாட்டாமல் கேட்குறோம். காதில் கெட்ட விஷயங்களை கேட்பது நோன்புடைய நன்மைகளை எல்லாம் முறித்துவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். நோன்பு கூடிக்கிறோம், ஆனால் நோன்பின் நன்மைகள் இல்லாமல் போயிடும். அன்பான தாய்மார்களே, எனவே காது நோன்பு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி ஸம்இ. அல்லாஹ், கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. எனவே அன்பானவர்களே, கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்களாக நாம் பிரிக்கலாம். கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனைமா? 3 விஷயங்கள். ஒன்றாவது அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்கள், அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அந்த விஷயங்கள். உதாரணமாக குர்ஆன் ஓதுவதை கேட்குறோம், பயான் கேட்குறோம். நிச்சயமாக பயான், ஃபோன் வச்சுருக்கிறீங்க, ஃபோனில் பயான் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ். ஃபோனில் கிராத் கேளுங்க, குர்ஆனை கேளுங்க, குர்ஆனை ஓத போட்டு கேளுங்க. குர்ஆனில் நல்ல விஷயங்கள், அதாவது ஃபோனில் நல்ல விஷயங்களை கேளுங்க. அப்போ அல்லாஹ் எதை விரும்புகிறானோ விரும்பக்கூடிய விஷயங்களை கேட்பது, இது நம்ம காதினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு விஷயம். இந்த காதினால் நம்ம முடிவெடுத்துக் கொள்ளணும், ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளணும். என் உயிருள்ள வரைக்கும் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத நான் கேட்கவே மாட்டேன். ஒரு நாள் ஒரு சஹாபி வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்ன தோழர் இன்னென்ன தப்பு செய்கிறார்,
இன்னென்ன தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படி கோபமாயிட்டாங்க. சொன்னாங்க, அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க, தோழரே, நம் தோழர்களில் இன்னொரு தோழரை பற்றி என்கிட்ட வந்து சொல்லும்போது நல்லதை மட்டும் சொல்லுங்கள், கெட்டதை சொல்லாதீங்க. அவ அப்படிப்பட்டவ, இவ இப்படிப்பட்டவ, அவ என்னது செஞ்சிட்டா, அந்த வீட்டில் என்னது நடக்குது, இந்த வீட்டில் என்னது நடக்குது, பிறருடைய குறைகளை என் காதுக்கு கொண்டு வராதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், பிறரை பற்றி குறைகளை என் காதுக்கு கொண்டு வந்தால் அவரை நாம் நோக்கும் போதெல்லாம், அவரை யாரை பற்றி நீங்கள் குறை சொன்னீங்களோ அவரை நான் பார்க்கும் போதெல்லாம் குறையுடையவர்களாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துவிடும். எனவே என் தோழர்களில் யாரையும் நான் தப்பானவர்களாக, குறையுடையவர்களாக நான் பார்க்க விரும்பவில்லை. எனவே குறையான விஷயங்கள் என் காதுக்கு கொண்டு வராதுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களாம். அன்பான தாய்மார்களே, இதுதான். யாராவது நம்மகிட்ட கெட்ட பேச்சு பேச வர்றாங்களா, பெரும்பாலும் பாருங்களேன், நிறைய புறம் பேசுவோம். நிச்சயமா நம்ம சொல்லிடணும், நமக்கு இது நல்லதில்லை, இதை தவிர்த்துக்குருவோம். அது குறிப்பாக நோன்புடைய காலங்களில் டைம் பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, டைம் ஓட வேண்டும் என்பதற்காக வேண்டி, நேரம் சீக்கிரமாக கழியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான விஷயங்களை கேட்பதில் நம்ம ஈடுபடுவது நம்முடைய பழக்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக ஆகிவிட்டு. அன்பான தாய்மார்களே, அப்படி இந்த காதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும். அப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமது நோன்பு குறையுடைய நோன்பாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் 3. 1, அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்களை கேட்கணும். 2வது, அல்லாஹ் ஆகமாக்கிய விஷயங்களை கேட்கணும். உதாரணமாக கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, கணவன் மனைவி பேசக்கூடிய நல்ல விஷயங்கள், அல்லது பிள்ளைகள் தாயிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், தாய் பிள்ளைகிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், இது செய்யாதப்பா, அது பண்ணாத, இது செய்யாத, இதை எப்படி பண்ணு, இதை இந்த மாதிரி செய், இப்படி பேசிக்கிற மாதிரிங்களேன், இது ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள். அதாவது தப்பில்லாத, தவறில்லாத, பிறரை பற்றிய குறையில்லாத விஷயங்கள், இது ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள். நான் போனேன்னா, சேலை எடுத்தேன்னா, சேலை நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையாக இருந்துச்சு, இந்த கடையில் என்ன விலைக்கு சேலை வைக்கிறாங்க, பேசலாமல் பேசக்கூடாதம்மா, அவன் பேசலாமல் பேசக்கூடாதம்மா, கண்டிப்பாக பேசிக்கொள்ளலாம். இப்படி நாம் ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும். 2வது, ஆகமாக்கப்பட்ட விஷயங்களை கேட்கணும். 3வது, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் இந்த காதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த காதுடைய நோன்பு என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அன்பானவர்களே, அப்போ அல்லாஹ் தடுத்த விஷயங்களை கேட்காமல் இருப்பது தான் இந்த காதுடைய நோன்பு. அப்போ நோன்பு வச்சிருக்கிறோம், ஆனால் ஹராமான விஷயங்களை கேட்குறோம், ஹராமான பாடல்களை கேட்குறோம், ஹராமான விஷயங்களை கேட்குறோம், புறம்பேசுவதை கேட்குறோம். இப்போ நம்ம நோன்பு குறையுடைய நோன்பாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சில முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனைமா? 3. 1வது என்னம்மா? அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள். 2வது என்னம்மா? ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள். 3வது என்னம்மா? இந்த 3ல் எதை விட்டுமா நம்ம பாதுகாத்துக்கிறணும்? ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை கேட்பதை விட்டும் நான் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். இதுதான் காதுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ். கேட்கக்கூடாதத கேட்காமல் இருப்பது தான் காதுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ். பரிபூர்ணமாக இந்த நோன்பு என்ன செய்வோம்? நாம் அந்த காதை பாதுகாப்பதன் மூலமாக ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹ் நல்லது செய்வனாக. 3வது நாவு. 3வது நாவு, நம்ம நாக்கு. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல் லிசான ஜிர்முஹு ஸகீருன். நாக்கு என்பது உருவம் சின்னது, ஆனால் ஜுர்முஹு கபீருன். அந்த நாக்கின் மூலமாக விளையக்கூடிய விபரீதங்கள், நாக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், நாக்கு செய்யக்கூடிய அட்டுழியங்கள், நாக்கின் மூலமாக விளையக்கூடிய உருவாகக்கூடிய தவறான விஷயங்கள், இது அதிகமானது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அன்பான தாய்மார்களே, நமது நாக்கு நோன்பு இருக்கணும். நம்மளுடைய நாக்குடைய நோன்பு என்ன? கெட்ட பேச்சு பேசாமல் இருப்பது நம்ம நாக்குடைய நோன்பு. நிச்சயமாக கெட்ட பேச்சு பேசாமல் இருப்பது, கெட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, கோல் சொல்லாமல் இருப்பது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நோன்பாளிகள் லா யஸ்ஹப் வலா யஃப்சுக். நோன்பு வச்ச நிலையில கடுகடுத்து பேச வேண்டாம், கோபமாக பேச வேண்டாம், சிடுசிடுத்து பேச வேண்டாம், எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம். நிச்சயமாக வெறுப்பு பேச்சுக்கள் பேச வேண்டாம், பிறருக்கு மனநோவுபடியான பேச்சுக்களை பேச வேண்டாம். அதுதான் வலா யஃப்சுக், பாவமான விஷயங்களை பேச வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அன்பான தாய்மார்களே, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் நிச்சயமாக நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனால் புறம் பேசுகிறார். நோன்பு வச்சிருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார், தவறான பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருக்கிறார். அன்பான தாய்மார்களே, இவர் நோன்பாளியா? கண்டிப்பாக இவர் நோன்பாளி என்பதாக சொல்ல முடியாது.
கண்டிப்பாக அவர் நோன்பாளி என்பதாக சொல்ல முடியாது. இவருடைய நோன்பு புறம் பேசிக்கொண்டே நோன்பு வைத்திருக்கிறார். தப்பான பேச்சுக்களை பேசிக்கொண்டே நோன்பு வைத்திருக்கிறார். பிறரை வம்புக்கு இழுக்கக்கூடிய பேச்சுக்களை பேசிக்கொண்டே நோன்பு வைத்திருக்கிறார். அன்பான தாய்மார்களே, நிச்சயமாக இப்படி பேச்சுக்களை நல்ல பேச்சாக மாற்றிக்கொள்ளாமல் தவறான பேச்சுக்களை உபயோகித்துக் கொண்டு நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி அவர் குறையுடைய நோன்பாளி. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே நமது நாக்கு நோன்பு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுவான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க எந்த பேச்சு பேசினாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு சிசிடி கேமரா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ரகீபுன் அதீத், உற்று நோக்கக்கூடிய, மறைமுகமாக இருந்து உங்களை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் உங்க பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அது பதிவு செய்யப்படுகிறது. எந்த பேச்சு பேசினாலும் அது பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அன்பான தாய்மார்களே, எனவே எப்ப பேசினாலும் சரி, குறிப்பாக இந்த நோன்புடைய காலங்களில் நம்ம கெட்ட பேச்சு பேசினா நம்ம நோன்புடைய நன்மைகள் புரிந்துவிடும். எனவே இந்த நாக்கு நோன்பு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா துகஸிருல் கலாம, பேச்சுக்களை அதிகப்படுத்தாதீங்க, அதிகமாக பேசாதீங்க. பிகைர் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் ஒரு பேச்சு பேசுகிறீங்களா, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சுக்களை பேசுங்க. திக்ர் செய்யுங்க, நிறைய திக்ர் செய்யுங்க. இந்த நாக்கினால் குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. இந்த நாக்கினால் திக்ர் செய்யுங்க. இந்த நாக்கினால் இஸ்திஃபார் செய்யுங்க. இந்த நாக்கினால் துஆ செய்யுங்க. நிச்சயமாக இதுவெல்லாம் இந்த நாக்குடைய நோன்பின் வலுவை கூட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் தப்பான பேச்சுக்களை அதிகமாக பேசுவதாகிறது கஸ்வத்துன் ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஒரு கெட்டித்தன்மை ஏற்படுத்திவிடும். யாருடைய உள்ளம் கெட்டியாகிவிட்டதோ, யாருடைய உள்ளம் கெட்டியாகிவிட்டதோ, ஆமாம் கவனிக்கிறீங்களாம்மா, யார் உள்ளம் ரொம்ப கெட்டியாகிடுச்சோ நிச்சயமாக அவங்க அல்லாஹ்வை விட்டு தூரமாகிடுவாங்க. ஃபஇன்ன அபஅத நாஸி மினல்லாஹ் அல் கல்புல் காஸி, கெட்டியான உள்ளம் படைத்தவர். கெட்டியான உள்ளம் என்னம்மா? கெட்டியான உள்ளம் படைத்தவன் யாருமா? யார் நல்லது செய்யாமல் கெட்டது மட்டும் செய்கிறாரோ அந்த உள்ளத்தில் நல்லது வராது, நல்ல எண்ணங்கள் வராது. அந்த உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் மட்டுமே உருவாகி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட உள்ளமாக நமது உள்ளம் மாறிவிடும். எப்பன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிச்சிட்டு குர்ஆன் ஓதாமல் கெட்ட பேச்சு அதிகமாக பேசினான். இந்த நாக்கு கெட்டது பேச 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 உள்ளம் கெட்டியாகிவிடும். உள்ளம் கெட்டியாகிடுச்சுன்னு சொன்னால் குர்ஆன் ஓத ஆர்வம் வராது, ஹதீஸை படிக்க ஆர்வம் வராது, நல்லதை கேட்க ஆர்வம் வராது. உள்ளம் கெட்டியாகிடுச்சுன்னு வைங்களேன், நல்லதை கேட்கறதுக்கு ஆர்வம் நிச்சயமாக அந்த உள்ளத்தில் தோணாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே உள்ளத்தை கெட்டியாக்கக்கூடிய தன்மை எதுலமா இருக்கு? கெட்ட பேச்சுக்களை பேசுவதில் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் நம்ம மவுத்து வரைக்கும் இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். குறிப்பாக இந்த ரமலானில் இந்த 30 நாட்களுமே இருக்கக்கூடிய இந்த மீத நாட்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, 2 நோன்பு, 2வது நோன்பில் நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக இந்த 2 நோன்பு அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை, நோன்புடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறோம். இந்த நோன்பு காலம் முழுவதுமே இன்ஷா அல்லாஹ், நோன்பு காலம் முழுவதுமே நமது நாக்கை நோன்புறுக்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ். மறந்தும் கூட இந்த நாக்கிலிருந்து யாரையும் திட்டிவிடக்கூடாது. மறந்தும் கூட இந்த நாக்கிலிருந்து யாரையும் சபித்து விடக்கூடாது. மறந்தும் கூட இந்த நாக்கிலிருந்து யார்கிட்டையும் கெட்ட பேச்சு பேசிடக்கூடாது. ஆபாசமான பேச்சுக்கள், தவறான வார்த்தைகள் இந்த நாக்கிலிருந்து நாம் உபயோகித்து விடக்கூடாது. யாரை பற்றியும் புறம்பேசி விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இப்படி இருந்தோம்னு சொன்னால் இந்த நாக்கு நோன்பு நோக்கக்கூடிய நாக்காக மாறிவிடும். இந்த நாக்கு நோன்பு நோற்றுச்சுன்னு சொன்னால் நமது நோன்பு பரிபூரணமாகிவிடும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நமது நாக்கு நோன்பு இருக்கணும். எத்தனாவது விஷயமா? 3வது விஷயம். 4வது என்னம்மா பாதுகாக்கணும்? ஆமாம், கைகள், 2 கைகளை பாதுகாக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அதாவது நமது கைகள், இந்த கைகளை பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உண்மையான ஈமான் உள்ளவன் யார்? உண்மையான முஸ்லிம் யார்? உண்மையான முஸ்லிம் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அந்த உண்மையான முஸ்லிம் யாருன்னு சொன்னால் பிறர், நம்மளோடு வசிக்கக்கூடிய பிற மக்கள் நம்முடைய நாவலிருந்தும் கைகளிலிருந்தும் நிம்மதியாக வாழ்வாங்க பாருங்களேன், அவங்க தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இந்த நாக்கிலிருந்தும் பிறருக்கு துன்பம் இல்லாமல் என்ன செய்யணும்? நம்ம வாழணும். பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தாமல் வாழணும். இந்த கையின் மூலமாகவும் யாருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் வாழணும்.
நிச்சயமாக நம்ம வீட்டினருக்கு, பக்கத்து வீட்டினருக்கு, தெருவில் உள்ள மக்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, பிற மக்களுக்கு இடைஞ்சல் தராமல் இந்த கையை பாதுகாத்துக்கிறணும். இதுதான் இந்த கையினுடைய நோன்பு. இந்த கையினுடைய நோன்பு அன்பான பெருமக்களை, தாய்மார்களே, கூட்டி குப்பையை அள்ளுறோம். அந்த குப்பையை அள்ளி இன்னொரு வீட்டுக்கு முன்னாடி கொட்டணும்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த கை அநியாயம் செய்யுது. இந்த கை அநியாயம் செய்யுது. அது மாதிரி நமக்கு உஸ்தாத்மார்கள் சொல்லி காட்டுவாங்க, உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் பூங்காக்களுக்கு போயிருப்பீங்க. அந்த பூங்காக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பூங்காக்களில் மட்டும் பூக்களை பறிக்காது மட்டுமல்ல, எந்த வீட்டில் உள்ள மரத்தினுடைய இலையை கூட பிக்கக்கூடாது கையினால். ஒரு அடுத்த வீட்டினுடைய மரம், அந்த மரத்தினுடைய இலையை நாம் அவங்க அனுமதி இல்லாமல் பிச்சோம். உதாரணமாக கருவேப்பிலை தேவைப்படுது, ஆனம் தாளிக்க, சால்னா தாளிக்க, அல்லது சட்னி தாளிக்க கருவேப்பிலை தேவைப்படுது. அந்த கருவேப்பிலை மரம் எங்கே இருக்குமா? பக்கத்து வீட்டில் இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கு. இந்த கருவேப்பிலையை வெறும் இலை தான், அந்த மரத்தில் உள்ள இலை. அதை சாதாரண கருவேப்பிலையை பிக்கிறதா இருந்தாலும் கூட, இந்த கையினால் பிக்கிறதா இருந்தாலும் கூட கூப்பிடணும். சித்தி இங்கே வாங்க, எனக்கு இந்த கருவேப்பிலை தேவைப்படுது, பிச்சுக்கிறவா அப்படின்னு கேட்கணும். நம்ம சித்தி வீடாக இருந்தாலும் சரி, பெரியம்மா வீடாக இருந்தாலும் சரி, அக்கா வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும், அந்த வீட்டு கிளைகள் நம்ம வீட்டு பக்கமே சாய்ந்திருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த கையினால் அந்த இலையை பிக்க போகிறோமா, அந்த இலையை பிக்கிறதுக்கு கூட அந்த வீட்டினருடைய அனுமதி வாங்கிட்டு பிக்கணும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மார்க்கம், உன்னதமான ஒரு மார்க்கம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. எனவே இந்த கைகளுடைய நோன்பு என்னமா? இந்த கைகளினால் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருப்பது தான் இந்த கைகளுடைய நோன்பு. இந்த கைகளுடைய நோன்பு குறிப்பாக இந்த கையினால் பிறருக்கு இடைஞ்சல் தராமல், பிறருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமல், பிறருக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்படுத்தாமல் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்ந்துடணும். இதுதான் இந்த கையினுடைய நிச்சயமாக நோன்பு என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம். நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் கைகளை பேச வைப்பான், நாவுகளை பேச வைப்பான். இந்த நாவுகளும் கைகளும் நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லும், நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லும். அர்ஜுலுஹும், இந்த கால்கள், நம்மளுடைய கால்களும் நமக்கு பாதகமாக சொல்லும். பிமா கானு யாமலூன், என்னென்ன தப்பு செஞ்சோம் என்பதை இந்த கை சொல்லும். இந்த கை என்னென்ன தப்பு செஞ்சோம் அல்லாட்ட மாட்டி விடும். அல்லாஹ் இந்த கையினால் இன்னென்னது செஞ்சேன், இன்னென்ன தப்பு செஞ்சேன், இன்னென்ன தப்பு செஞ்சேன், நன்மைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் தப்புக்கள் அங்கே எடுத்து சொல்லப்படும். ஏன்னு சொன்னால் தப்புக்களை நாம் மறுப்போம் என்பதாக, நிச்சயமாக என்பதற்காக, அந்த தப்புக்களை மறுப்போம் என்பதற்காக நான் என்னென்ன தப்பு செய்தேன் என்பதை இந்த கைகள் பட்டியலிட்டு காட்டிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கால்களும் சொல்லி காட்டும், கால்களும் சொல்லி காட்டும். அப்போ நம்ம நாலாவதாக பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு கைகள். இந்த ரெண்டு கைகளையுமே பிறருக்கு இடைஞ்சல் தராமல் பாதுகாத்துக்கிறணும். நோன்புடைய காலங்களில் இந்த கையினால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர, நல்லது செய்ய வேண்டுமே தவிர, நல்ல காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர, கெட்ட காரியங்களில் இந்த கையை ஈடுபடுத்தினால் நமது நோன்புடைய நன்மை குறைந்து போய்விடும், நன்மை அழிந்து போய்விடும். மேலும் நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே கைகளை நோன்பிற்கு ஒப்போமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அஞ்சாவது கால்கள். அஞ்சாவது நம்ம கால்கள். இந்த கால்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலா தம்ஷு ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நடக்காதீங்க, பூமியில் பெருமையாக நடக்காதீங்க. நகை போட்டிருக்கிறோம், நல்ல சேலை உடுத்திருக்கிறோம், நல்ல துணிமணி போட்டிருக்கிறோம், நல்ல புர்கா போட்டிருக்கிறோம், பெருமையை வெளிப்படுத்தாதீங்க, பெருமையை நடக்காதீங்க. பெருமையினுடைய நடையை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலா யதுரிபுன பி அர்ஜுலிஹின்ன, கால்களை தட்டி தட்டி நடக்காதீங்க, கால்களுடைய ஓசை வரும் அளவுக்கு தட்டி தட்டி நடக்காதீங்க. லியுலமமா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன, பெண்களுக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுவான். அன்பான தாய்மார்களே, நீங்கள் கொலுசு ஓசை கேட்கும்படி கால்களை சலசல என்பதாக நடக்கும்போது, தரையில் தட்டி தட்டி நடக்கும்போது, பூமியில் அடித்தடித்து இந்த கால்களை அடித்தடித்து நடக்கும்போது கால் ஓசையில் வெளியிலே கேட்கும். ஒரு ஆண் தெருவில் போகக்கூடிய ஒரு ஆண் கொலுசு சப்தம் கேட்ட உடனே திரும்பி பார்ப்பான், அந்த காலை பார்ப்பான். காலின் அழகு வெளியில் தெரியும் விதமாக, உடம்பின் அழகு, அதாவது கொலுசு ஓசை கேட்கும் விதமாக நீங்கள் நடந்தாலே அந்த ஆண் பார்வை உங்கள் உடம்பு மேலே படும், உங்கள் உடம்பு மேலே படும். கண்டிப்பாக அந்த ஆணின் பார்வை தவறான பார்வை ஒரு பெண்ணின் மேலே பட்டாலே அந்த பெண்ணினுடைய பரக்கத்து நீங்கிவிடும், அந்த பெண்ணினுடைய பரக்கத்து நீங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பு. கொலுசு போடணும், ஆனால் சவுண்ட் இல்லாத கொலுசாக, சலங்கை ஒளி இல்லாத கொலுசாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நடையினுடைய நோன்பு
நோன்பு இன்ஷா அல்லாஹ், கால்களுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் இது பேணப்பட வேண்டும். கால்கள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த கால்களையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் கால்களுடைய நோன்பு. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களின் பக்கம் நடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடங்களின் பக்கம் போவதை விட்டு இந்த கால்களை தடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கால்களுடைய நோன்பு. நிச்சயமாக அல்லாஹ் விரும்பாத இடங்களின் பக்கம் சினிமா தேட்டர் போகிறது, மற்ற தவறு நடக்கக்கூடிய இடங்களுக்கு போவது, இந்த தவறு நடக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் நோன்பு வச்சுக்கிட்டு போகிறோம், அல்லது நோன்பு இல்லாத நிலையில் போகிறோம். அன்பானவர்களே, இது கால்களுடைய பலனை இழக்க செய்துவிடும். நிச்சயமாக கால்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை இழக்க செய்துவிடும். நிச்சயமாக. எனவே அன்பு தாய்மார்களே, நோன்புடைய காலங்களில் இந்த கால்களின் மூலமாக எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ அந்த செல்லக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களின் பக்கம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை, போய் வரக்கூடிய பாக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்தஹயா. நிச்சயமாக ஒரு பெண், அதாவது நம்ம குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சம்பவம் ஒன்று வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மனைவியாக அமைஞ்சாங்க. அந்த மனைவியாக அமையக்கூடிய அந்த பெண்ணினுடைய தன்மை என்ன தெரியுமா? கால்களை மெதுவாக எடுத்து வச்சு நடப்பாங்க. வெக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அவர்களுடைய நடையும், என் ரப்பு என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என் ரப்புக்காக நான் நடக்கிறேன், என் ரப்புக்காக நான் வாழ்கிறேன், எனவே என் நடையை நான் அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்வேன் என்று அந்த பெண் நடந்து போனதினால் மூசா நபியினுடைய மனைவியாக மாறினாங்க என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே அன்பான தாய்மார்களே, உங்களுடைய நடை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நடையாக இருந்தால், உங்களுடைய கால் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கக்கூடிய காலாக மாறினாள், தவறான இடங்களுக்கு போய் வரக்கூடிய கால்களாக இந்த கால்கள் இல்லாமல் நல்ல இடங்களுக்கு போய் வரக்கூடிய கால்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அமைந்த கணவன்மார்கள் நல்லவர்களாக இருப்பாங்க, அமையவிருக்கிற கணவன்மார்கள் நல்லவர்களாக அமைவாங்க இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். எந்த பெண் தவறான இடத்துக்கு போய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பாளோ அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனும் தவறானவனாகத்தான் இருப்பான். அல்லாஹ் தன் திருமறையில் அதையும் சொல்லி காட்டுவான். கெட்டவனுக்கு கெட்டவள், நல்லவனுக்கு நல்லவள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். ரெண்டையுமே சொல்லுவான். பெண் நல்லவளாக இருக்கிறாள், அமையக்கூடிய கணவனும் நல்லவனாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, எனவே இந்த காலை நாம் சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அமையக்கூடிய கணவன்மார்கள் நல்லவர்களாக இருப்பாங்க, அமையக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய பாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்வோம். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். அப்போ நமது கால்கள் நோன்பு இருக்கணும். கால்களுடைய நோன்பு என்னம்மா? தவறான விஷயங்கள் பக்கம் போகாமல் இருப்பது, தவறான இடங்களின் பக்கம் போகாமல் இருப்பது, தவறான விஷயங்களை புறக்கணித்து அங்கே செல்லாமல் நமது கால்களை பாதுகாப்பது, இதுதான் கால்களுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ். எனவே நமது கால்களையும் நோன்பு இருக்க வைப்போம். அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக. அடுத்து வயிறு. எத்தனாவது விஷயமா? ஆறாவது. அல்லாஹ் சொல்வான், ஃபகுலு மிம்மா ரஸக்ககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. அல்லாஹ் உங்களுக்கு வணங்கிய உணவுகளிலிருந்து ஹலாலான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. வஷ்குரு நியமத்தல்லாஹ். சாப்பிட்ட பின்னாடி அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க என்பதாக அல்லாஹ் ஒரு திருமறையினுடைய ஒரு ஆயத்திலையும், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், குலு மின தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. நல்ல உணவை சாப்பிட்டு சத்தான உணவை சாப்பிடுங்க, உடலுக்கு பலன் தரக்கூடிய உணவை சாப்பிடுங்க, ஹலாலான உணவை சாப்பிடுங்க, ஹராமான உணவை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. ஹராமை தவிர்த்து ஹலாலை சாப்பிட்டு வஅமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்க. அப்போ வயிற்றினுடைய நோன்பு என்னம்மா? வயிற்றுடைய நோன்பு என்னம்மா? ஹலாலான உணவை சாப்பிடணும், ஹராமான உணவை விட்டு பாதுகாக்கணும். இந்த KFC அது மாதிரி நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ருசியான உணவு, இந்த உணவை சமைக்கக்கூடிய சமையல்காரவங்க அவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்டிருக்கிறாங்க, இந்த கோழிக்கறியெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு. அதில் ஹலால்னு போட்டிருக்கிறான், ஆனால் கோழிக்கறி எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னம்மா? கண்டிப்பாக இந்த கோழிக்கறியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்களே அறுத்துக்கிறோம், இல்லாட்டி இந்த கடையிலேருந்து வாங்குகிறோம். அது ஹலாலான அடிப்படையில் அறுக்கப்படலை, ஆனால் அவர் போட்டிருக்கிற ஸ்டிக்கர் என்னன்னு சொன்னால் ஹலால். அன்பான தாய்மார்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எந்த உணவை சாப்பிட்டாலும் இது ஹலாலா ஹராமா? நம்ம கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஹலாலான உணவையே, என்ன உணவுமா? ஹலாலான உணவையே ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுவாங்க, ஹலாலான உணவையே ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டால் நோன்புனுடைய பலாபலன் இல்லாமல் போய்விடும். ஹலாலான உணவையே வயிறு நிரம்ப சாப்பிட்டால். அப்போ ஹராமான உணவை சாப்பிட்டால் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே ஹலாலான உணவை எடுத்துக்கிறணும்,
ஹராமான உணவை நம்ம தள்ளிடணும். ஹராமான உணவுன்னு என்னம்மா? எதுவெல்லாம் நமது உடம்புக்கு ஒத்துக்கிறாதோ, எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத இறைச்சி உணவாக இருக்குமோ, இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம தவிர்த்துக்கிறணும். ஏன்னு சொன்னால் ஹராமான உணவை தவிர்ப்பது தான் அது அந்த வயிற்றுடைய நோன்பு என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. நோன்பு வச்சிருக்கிறோம், ஆனால் ஹராமான உணவை சாப்பிடுகிறோம். அன்பான தாய்மார்களே, இப்போ நோன்பு பரிபூரணமாகாது, நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லி நீங்கள் துவா செய்வீங்க, ஆனால் ஒரு துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னு சொன்னால் நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடை ஹராம், நீங்கள் உண்ணக்கூடிய உணவு ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்வாங்க. அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவு ஒரு பிடி உணவாக இருந்தாலும் கூட அது ஹலாலாக இருக்கணும், ஹராமான உணவாக இருந்துடக்கூடாது. ஹராமான உணவை விட்டும் அது வயிற்றை பாதுகாப்பது தான் அந்த வயிற்றுடைய நோன்பு என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, இந்த வயிறு நோன்பு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வயிற்றுடைய நோன்பு என்னமா? ஹராமான உணவை சாப்பிடாமல் ஹலாலான உணவை சாப்பிடுவது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டு சாப்பிடுவது, சாப்பிட்டு முடித்த பின்னாடி அல்லாவை புகழ்வது, அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. இது நமக்கு இந்த உணவு நிச்சயமாக ஹலாலான உணவாக அமைவதற்கு காரணமாக அமையும். வயிற்றுடைய நோன்பாக மாறிவிடும். ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டுறோம், வயிறு நிரம்பினா போதும் அப்படின்னு நம்ம இருந்துடாம உண்ணக்கூடிய உணவின் மூலமாகவும் இந்த வயிறு நோன்பு இருக்கக்கூடிய வயிறாக மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. ஏழாவது என்னமா? உள்ளம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உள்ளத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடம்புக்குள்ளே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுகல் ஜஸது குல்லு, உங்கள் உடம்பு பூரா சரியாகணும்னு சொன்னால் அந்த சதை துண்டு சரியாக வேண்டும். இதா ஃபசது ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டு போச்சுன்னு சொன்னால் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் கெட்டு போயிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னாங்க. உள்ளம் கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போகும், உள்ளம் சரியானால் எல்லாம் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அப்போ உள்ளத்தை பாதுகாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உள்ளத்துடைய நோன்பு என்னம்மா? உள்ளத்துடைய நோன்பு என்னம்மா? கெட்ட எண்ணங்களை தவிர்த்து கொள்வது, கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்குவது, இதுதான் உள்ளத்துடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ். உள்ளத்துடைய நோன்பு என்னம்மா? கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்குவர். நிச்சயமாக உள்ளத்தில் அல்லாஹ் முழுமையாக நம்புவர், இதுதான் உள்ளத்துடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், லா யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய பிள்ளை செல்வமோ, பொருள் செல்வமோ, பிள்ளை செல்வமோ எந்த பலனும் அந்த நாளில் தரார். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உங்கள் உள்ளம் சரியான உள்ளமாக இருந்தால், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட உள்ளமாக இருந்தால், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட உள்ளமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? பெரிய பாக்கியங்கள் அடைந்து கொள்வீங்க. அவங்களால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே அன்பானவர்களே, உள்ளத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணங்களை விட்டும், கெட்ட ஆசாபாசமான எண்ணங்களை விட்டும், தவறான எண்ணங்களை விட்டும், தவறான உள்ளங்களை விட்டும் இந்த உள்ளத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் உள்ளத்துடைய நோன்பு. இப்படி இந்த 7 உறுப்புகளும் நோன்பு இருந்தால்தான் நமது நோன்பு பரிபூரணமாகும், நமது நோன்பு பாதுகாக்கும் கேடயமாக உருவாகும். நிச்சயமாக இந்த 7 விஷயங்களும் சரியாகும் போது தான் நமது நோன்பு பரிபூரணமாக நோன்பாக மாறும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7 உறுப்புகளையும் பாதுகாத்து, இந்த 7 உறுப்புகளையும் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி, இந்த 7 உறுப்புகளையும் என்னென்ன 7 உறுப்புகள் சொல்லுங்க பார்ப்போம். கண்ணு, காது, நாவு, கைகள், கால்கள், வயிறு, உள்ளம். இந்த 7ஐயும் நாம் அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து வாழ்ந்து இந்த 7 உறுப்புகளையுமே நாம் நோன்பு நோற்க வைத்து இந்த ரமலானுடைய நோன்பை பரிபூர்ணமான நோன்பாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பாக நாம் எல்லாம் ஆக்கிக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் சொன்ன எனக்கும் கேட்ட தங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லுதவி புரிவானாக, நல்லருள் புரிவானாக என துஆ செய்தவனாக என்ற சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி சொல்லணுமா? இல்லை கேள்வி சொல்லணுமா?